வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்தில் 3வது குறள். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. அதாவது இதை விட ஒருத்தரை கிண்டல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறது. என்ன அப்படின்னாக்கா, அறிவிலார் அப்படின்னா இங்கே புல்லறிவுடையார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இருக்கிற அதிகாரம் புல்லறிவாண்மை. அதனால் கொஞ்சம் அறிவு இருக்கவங்க, அந்த மாதிரி அறிவு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புல்லறிவுடையார் தாம் தம்மை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே செய்துக்கிற பீடிக்கும் பீடை, அவர்களுக்கு அவர்களே செய்து கொள்கின்ற துன்பம், கொடுத்து கொள்ளக்கூடுகின்ற துன்பம், அந்த துன்பத்தை செருவார்க்கும் செய்தல் அரிது. அவங்களுக்கு செய்துக்கிற துன்பத்தை போல அவர்களுடைய பகைவர்கள் கூட, செருவார்னா பகைவர்கள், அவர்களுடைய பகைவர்கள் கூட அவருக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எவ்வளோ ஒரு துன்பமான சூழ்நிலையில் கொண்டு அவங்கள வச்சுக்கிறாங்கன்னு பாருங்களேன். இதுக்கு நிறைய நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு எதிரி நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதுக்குரிய காலம் பார்ப்பான், நேரம் பார்ப்பான், நாம் தனியாக இருக்கோமா, இல்லை அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு முறை நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சா பழி வாங்கிட்டு அடுத்து அவன் வேலையை பார்க்க அவன் போயிடுவான். இவ்வளோ தான் ஒரு எதிரி பண்ணுவான். ஆனால் இந்த அறிவில்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரம் பார்க்க மாட்டாங்க, ஓகே, எந்த இடத்துல இருப்போம்னு பார்க்க மாட்டாங்க, இந்த சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, பழி பார்க்க மாட்டாங்க, பாவம் பார்க்க மாட்டாங்க, நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்றது கூட நினைக்க மாட்டாங்க. எதையும் பண்ணாமல் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அவங்களே அகல பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய காரியத்தை அவருடைய பகைவர்கள் கூட அவங்களுக்கு செய்ய முடியாது. இது நம்ம நிஜ வாழ்க்கையில் நிறைய பார்ப்போம். ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கவங்க பார்த்திங்கன்னா, நல்லா தெரியும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு. மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்க வேலைக்கு சேரும்போது இந்த காரியங்கள் நீ செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்க தான் யார் சொல்லி கேட்க மாட்டாங்களே. அவங்களுக்கு இருக்க கொஞ்சம் அறிவை வச்சு தான் இந்த வேலை கிடச்சிருக்கு. அந்த கொஞ்சம் அறிவை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால யார் சொல்கிறதையும் மனசில் எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஆக செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சு அல்லது பேசக்கூடாத விஷயங்களை பேசி அந்த வேலையிலேருந்தே போகிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு உருவாக்கிப்பாங்க. யார்? அவங்களே அவங்களுக்கு. இந்த வேலையை ஒரு பகைவன் கூட செய்ய முடியாது. அந்த அலுவலகத்திலே அவனுக்கு யாராவது எதிரி இருந்தால் கூட ஏதாவது ஒரு சமயத்தில் அவனை காலவாரி விடுவான வழிய இப்படி வேலையை விட்டே தூக்குற மாதிரி காரியம் பண்ண மாட்டான். நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த ஒரு இடத்துல திருடுறது, ஓகே, தேவையில்லாத நடத்தையினால் மாட்டிக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுறது? அறிவில்லாமல் நமக்கு நாமே வரவழைத்து கொடுக்கக்கூடிய துன்பங்கள் தான். இந்த மாதிரி குணங்கள் புல்லறிவு உடையவர்களிடம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் முதலேருந்தே சொல்லியிருக்கோம், இந்த புல்லறிவாளர்கள் அவங்களுக்கு அவங்களே தீமையை உருவாக்கி கொள்வார்கள் அப்படின்னு. இந்த திருக்குறள் பெரும்பாலும் படிச்சுட்டு போகிறதுக்கான நூல் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை பாடம். நம்ம ஒவ்வொரு அதிகாரம் படிக்கும்பொழுதும் அதில் இந்த பண்பு நலன்கள் சொல்லும்பொழுது அந்த பண்பு நலன்கள் நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். அறிவுடையார் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அதே குறளில் தான் புல்லறிவாண்மையும் இருக்குது, பேதமையும் இருக்குது. அப்போது அந்த குறள்கள் வரும்போது நாம் நம்முடைய குணங்களை ஒத்து பார்த்துக்கணும். நாம் இப்படி நடக்கிறோமா, நாம்ளும் யோசிக்காமல் அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்காம வேலை செய்கிறோமா, அந்த மாதிரிலாம் யோசித்து நம்மிடம் அந்த குறைகள் இருந்து திருத்தி கொள்ளணும். அதற்காக தான் நம்ம குறள் படிக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.